அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். இதிலே ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு செய்திகள் அது தொடர்பாக அல்லாஹும் அவருடைய தூதரும் என்ன வழிகாட்டுதல்களை நமக்கு தருகிறார்கள் என்ப விஷயத்தை பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய வகுப்பிலே உண்ணக்கூடிய விஷயத்திலும் பருகக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹும் அவருடைய தூதரும் என்னென்ன சட்டங்களை நமக்கு சொன்னார்கள் என்பதை பார்த்து வந்தோம். அடுத்ததாக நாம் உண்ணக்கூடிய அந்த உணவு, பருகக்கூடிய பானம், இவைகளிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன, எந்தெந்த வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் என்பதையும், அதே போன்று ஒருவர் உணவு உண்டதற்கு பிறகு என்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகிறார்கள். அதிலே முதலாவதாக ஒருவர் உண்ணுவதற்காக, சாப்பிடுவதற்காக, பருகுவதற்காக ஆரம்பித்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்ய வேண்டும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நாம் சாப்பிட்டு விட்டோம், அதாவது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லலை, மறந்து உடனே சாப்பிட்டுட்டோம், அல்லது ஒரு பானத்தை எடுத்து குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு அந்த ஞாபகம் வருது, நாம் விஸ்மி சொல்லலை அப்படிங்கிற ஞாபகம் வரும்போது என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதா அக்கல அஹதுக்கும் தஆமன் ஃபல்யகுல் பிஸ்மில்லா. ஒருவர் உங்களுடைய உணவை, குடிபானத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஃபஇன் நஸிய ஃபீ அவ்வலிஹி ஃபல்யகுல் பிஸ்மில்லாஹி ஃபீ அவ்வலிஹி வ ஆஹிரிஹி. அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் பிஸ்மி சொல்ல மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஞாபகம் வந்ததும் சொல்லுங்கள் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று சொல்லுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ இந்த நடைமுறையை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் தானும் செயல்படுத்த வேண்டும். அதே போன்று தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், இதை ஏவ வேண்டும். இது ஒரு வழிமுறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவை உண்டு முடித்ததற்கு பிறகு, சாப்பிட்டு முடித்ததும் அல்லாஹுவை புகழ வேண்டும், அவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வ ரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவத்தின் என்ற இந்த துஆவை நீங்கள் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முழுமையாக சொல்ல முடியாதவர்கள் ஷார்ட்டாக என்ன செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதே போதுமானதாக இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்கலாம், மிக எளிமையானது. இந்த துஆவை முயற்சி செய்து நாம் என்ன செய்ய வேண்டும், படித்து நாம் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், இந்த துஆவை சொல்ல வேண்டும். இந்த துஆவினுடைய பொருள் என்ன, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது, அவனே எனக்கு இவ்வுணவை அளித்தான், என்னிடமிருந்து எவ்வித முயற்சியும் சக்தியும் இன்றி இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அருளி இருக்கிறான் என்ற ஒரு மகத்தான பொருள் புரிந்த ஒரு துஆவை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில், தட்டிலே உணவு இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வலது புறத்தில் நீங்கள் இருந்து ஆரம்பியுங்கள், உங்கள் கைக்கு அருகில் உள்ள உணவை முதலில் சாப்பிடுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பம் செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தை சாப்பாட்டை வச்சு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது, கையால் அலைந்து கொண்டு இருக்கிறது, அங்கே எங்கேயுமா சாப்பாட்டை அங்கேயுமா கையை வச்சு விளையாடி கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு அருகில் சென்று, யா குலாம், குழந்தையே, சம்மில்லா, நீ பிஸ்மில்லா சொல்லு, வ குல் பியமீனிக்க,
உன்னுடைய வலது கையால் நீ என்ன செய்ய, வலது புறத்தில் இருந்து சாப்பிடு. ஒக்குல் மிம்மா எலீக்க, உனக்கு அருகாமையில் இருக்கின்ற உணவை நீ என்ன செய், தட்டின் ஓரத்தில் இருந்து நீ சாப்பிடு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தை குழந்தைக்கு சொல்கிறார்கள். அப்போ இந்த வழிமுறையை நாமும் செய்வதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும், இந்த முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் உணவினுடைய நடுப்பகுதியை நீ என்ன செஞ்சிடறாதீங்க, முதலாவதாக எடுத்து சாப்பிட்டு விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவின் நடுவிலே அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் முதல்ல அருகில் இருந்து சாப்பிட்டு இறுதியாக என்ன செய்யுங்க, அந்த நடுவில் உள்ள உணவை சாப்பிடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போல் நாம் சாப்பிட்றதாக இருந்தாலும் ஏதேனும் குடிப்பதாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், வலது கையால் நாம் சாப்பிட வேண்டும், வலது கையால் பருக வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவுறுத்தி இருக்கிறாங்க. மேலும் இடது கையால் சாப்பிடுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எவர் ஒருவர் இடது கையால் சாப்பிடுகிறாரோ அவர் ஷைத்தானுடைய வழியை பின்பற்றுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எவன் ஒருவன் இடது கையால் சாப்பிடுகிறானோ அவன் ஷைத்தானுடைய வழியிலே இருக்கிறான். ஷைத்தான் தான் என்ன செய்வான், இடது கையால் சாப்பிடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளிலே உணவு ஏதேனும் உங்களுடைய கையில் இருந்து தவறி விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த உணவை நீ என்ன செய்யுங்க, எடுத்து சுத்தப்படுத்தி அதை சாப்பிட முடியும் என்று சொன்னால் சாப்பிட்டு கொள்ளுங்கள். அதில் அல்லாஹ்வினுடைய பரக்கத் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அகல தஆமன் லஅக அஸாபிஅஹு ثلاث قال وقال إذا سقطت لقمة أحدكم فليمت عنها الأذى وَلْيَأْكُلَهَا وَلَا يَدَعْهَا لِلشَّيْطَانِ என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை சாப்பிடக்கூடிய நேரத்திலே 3 விரல்களை என்ன செய்வார்கள், பயன்படுத்தி சாப்பிடுவார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய உணவிலிருந்து ஏதேனும் கீழே விழுந்து விட்டது என்று சொன்னால் அதை எடுத்து சுத்தப்படுத்தி நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள், அதை நீங்கள் ஷைத்தானுக்காக விட்டு வைக்காதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ உணவை நாம் என்ன செய்யணும், சிந்தாமல் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சிந்தக்கூடிய தவறி விழக்கூடிய நேரத்தில் அதை எடுத்து சுத்தப்படுத்தி நாம் சாப்பிட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். நீங்கள் சூடாக இருக்கக்கூடிய உணவிலே ஊதுவதோ அதே போன்று மூச்சுக்காற்றை விடுவதோ செய்யக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று உணவு சூடாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டாம். அதை மிதமான முறையில் ஆற வைத்து மிதமான சூட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பணிக்கிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் நுதனஃபஸ ஃபில் இனா வ அன் யுன்ஃபஹ ஃபீஹி, நீங்கள் உங்களுடைய அந்த பாத்திரத்தில் ஊதுவதையும் அதே போன்று அதில் மூச்சு விடுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழி நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்போ இதையும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் வயிறு நிரம்ப என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. போதுமான அளவு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு முட்டை சாப்பிடுவதை தடை செய்து இருக்கிறார்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா மலஅ ஆதமியுன் விஆஅன் ஷர்ர மின் பத்னின், தன் வயிறை விட மோசமாக தன்னுடைய பையை நிரப்புபவன் ஆதமுடைய மகனாக இருக்கிறான், ஆதமுடைய மகன் இப்படிப்பட்ட செயலை செய்கிறான் என்று சொல்லிவிட்டு
தொடர்ந்து சொல்லுகிறார்கள், பிஹஸ்பி இப்னி ஆதம உகுலாத்துன் யுகிம்ன சுல்பா, அதாவது ஆதமுடைய மகனுக்கு தன்னுடைய முதுகு தண்டை நிமித்தக்கூடிய அளவிற்கு அவனுக்கு கவள உணவு போதுமானதாகும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபஇன் கான லா மஹாலத ஃபசுலுசு லிதஆமிஹி வசுலுசு லிஷராபிஹி வசுலுசு லினஃபஸிஹி. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் தங்களுடைய உணவிலே 3 பங்காக பிரித்து கொள்ளட்டும். ஒரு பங்கு உணவும், ஒரு பங்கு தண்ணியும், மற்றொரு இடத்தை எம்டியாக காலியாக காற்றாக விட்டுவிடட்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் எந்த அளவிற்கு உணவை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நபிமொழியிலே நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று ஒரு உணவை சபையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அதிலே வயதானவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மூத்தவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களை முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வைக்க வேண்டும். அதற்கு பிறகு இளையவர்கள், அதற்கு பிறகு சிறுவர்கள், இவ்வாறு என்ன செய்ய வேண்டும்? நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று ஒரு மனிதர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை கூர்ந்து பார்ப்பது, அவர்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து அவர்களை அழைப்பது, கூவுவது, இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் இதன் காரணமாக அவர்களுக்கு வெட்கம் ஏற்படலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் என்ன செய்கிறாங்க? தடை செய்கின்றார்கள். அதே போன்று சாப்பிடக்கூடிய இடத்துல பிற மக்கள் வெறுக்கக்கூடிய அளவிற்குண்டான செயல்பாடுகளை என்ன செய்யக்கூடாது? நாம் செய்யக்கூடாது. அதாவது உதாரணமாக சொல்ல போனால் பாத்திரத்தில் கையை உதறது, அதே போல் வாயிலிருந்து எடுத்து பாத்திரத்தில் போடுறது, இதே போன்ற விஷயங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? அதாவது அருவருக்கத்தக்க, பிற மக்கள் அருவருக்கும் நிலையில் பார்க்கக்கூடிய விஷயத்தை ஒரு சபையில் ஒன்றாக நாம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடாது. பொதுவாக மக்கள் வெறுக்கக்கூடிய பழக்கங்களை நீங்கள் சாப்பிடக்கூடிய இடத்தில் செய்யாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சபையில் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவர் முதலே சாப்பிட்டு அவருக்கு தேவையானதை நிரப்பிட்டார், சாப்பிட்டு போதுமானதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சபையில் இருந்து என்ன செய்யக்கூடாது? உடனே எழுந்து சென்று விடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பிற மக்களும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? அங்கே அமர்ந்திருந்து அதற்கு பிறகு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? கையை கழுவுவதற்காகவோ அல்லது மற்ற பிற காரியங்களுக்காகவோ நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த இடத்தில் இருந்து எழுந்து செல்லலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு உடனே உங்கள் கையை என்ன செய்கிறாதீங்க? அப்படியே கழுவிடாதீங்க. முதல்ல உங்களுடைய கையை முழுவதுமாக அதில் இருக்கக்கூடிய உணவை எல்லாம் சூப்பி எடுத்து விடுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய கையை கழுவுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் சிந்தக்கூடிய உணவுகளை முழுவதுமாக நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த இடத்திலிருந்து எடுத்து விடுங்கள். அது நல்லதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? அதை சாப்பிடுங்க. அது நல்ல உணவாக இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க? தனியாக எடுத்து அதை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அதை என்ன செய்யக்கூடாது? அது கால் மிதிப்படக்கூடிய அளவிற்கு போடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாக இருக்கிறது. அவ்வாறு நீங்கள் செய்வது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மையாக ஆகும். நீங்கள் அதை எடுத்து ஒதுக்கி வச்சிங்கன்னா, அப்படி செயல்பாடு இல்லை என்று சொன்னால், அப்படியே விட்டீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாதவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நீங்கள் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு உங்களுடைய வாயை என்ன செய்ய வேண்டும்? நன்றாக சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு
குடித்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக, ஏற்கனவே நாம் என்ன செஞ்சோம், துஆ சொல்ல வேண்டும், அல்லாஹ்விற்காக துஆ செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல உங்களுக்கு யாராவது விருந்தளிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விருந்தளிக்கக்கூடிய நபருக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தளித்தவருக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த துஆவினுடைய பொருள், இறைவா இவருக்கு நீ வழங்கியவற்றிலிருந்து பரக்கத் செய்வாயாக, அவருக்கு அருள் செய்வாயாக, இவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இவருக்கு ரஹ்மத்தை சொரிவாயாக என்று சொல்லி நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும், நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உணர்த்துகிறார்கள். எனவே ஒரு உணவை உட்கொள்ளக்கூடியவர்கள், விருந்துக்கு செல்லக்கூடியவர்கள் தன் உணவை எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும், என்னென்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.